வெல்கம் டு கேபிள்ஸ் ஃப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஜெக்டர்லேருந்து வர பவர் பாஸ் எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு இந்த மீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுறது, குறைஞ்ச விலையில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மாஸ்டர்னு ஒரு கம்பெனியில் உள்ள பவர் செக் பண்ணுறதுக்குள்ள மீட்ரு நம்ம வாங்கியிருக்கோம். இதோட விலை 130 ரூபா தான். இது 20 வோல்ட் டு 440 வோல்ட் வர கரண்ட் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை செட் பண்ணதுக்காண்டி நம்ம ஒரு பழைய பேண்டேஜில் செட் பாக்ஸை அறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீட்டர் உள்ள காட்டுறதுக்காண்டி இதை இப்போ லைவாகவே செஞ்சு காட்டுறேன். இது மூலமாக நம்ம இன்ஜெக்டர்லேருந்து வர பவர் எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே இருக்குது. இதை பாசிட்டிவை நம்ம ஆர்எஃப் கொடுக்கறதோட சென்டரில் கொடுக்கணும், நெகட்டிவ் பாடியில் கொடுக்கணும். ரெண்டு சைடுமே அதுமாதிரி பாசிட்டிவ் இந்த சென்டர்லேயும் நெகட்டிவை அந்த எட்ஜ்லேயும் நம்ம கொடுத்தாச்சுன்னா ரெண்டு பக்கம் எந்த பக்கம் கொடுத்தாலுமே எத்தனை வோல்ட் வருதுன்னு இந்த மீட்டரில் காட்டும். ஓகே, இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணிடுவோம். இப்போ சால்டிங் முடிச்சாச்சு. ப்ளஸ்ஸு சென்டர்லேயும் நெகட்டிவ் மைனஸ்லேயும் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே கொடுத்தாச்சு. ரெண்டு சைடுமே இப்போ பவர் பாஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக் பண்ணி ஒரு ரிசல்ட்டை காட்டுவோம். இது இந்த டப்பாவில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக சுவிட்ச் போர்டுக்குள்ள பாக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இந்த பேண்ட் பாக்ஸ் சும்மா இருந்ததுனால இதில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு டேக் போட்டு கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம லைவாகவே செக் பண்ணிடுவோம். இன்ஜெக்டருக்கு நம்ம பவர் கொடுத்துருக்கோம். பவர் எடுத்து எவ்வளோ வருது அப்படின்னு காட்டணும், லைவாக பார்ப்போம். இப்போ ஆர்எஃப் மாட்டியாச்சு. இன்ஜெக்டர் ஆன் பண்ணிடுவோம். எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். 64 காட்டுது. ஓகே, இந்த மாதிரி செய்த ரொம்ப ஈஸி தான். இது வெளியே மார்க்கெட்லேயே கிடைக்கும். 130 ரூபா தான் இந்த அளவு காட்டுத மீட்ரு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்தாச்சுனாலே ஓகே, நீங்கள் கொடுக்கும்போது இதிலே அளவு காட்டிடும். வெறும் 130 ரூபா தான். இதை ரூமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு மீட்டரில் சார்ஜ் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் தற்சமயத்துக்கு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது அக்யூரசி கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு நம்ம டிவிசர் C30 எடுத்துருக்கோம். வார பவரை இதில் கொடுத்து பார்ப்போம். அதில் 64 காட்டுச்சு. இதில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்ஜெக்டரில் பவரை நம்ம டிவிசர் C30 கொடுத்துருக்கோம். 64.3 வருது. ஸோ அந்த இதில் 64 காட்டுச்சு. அப்போ அக்யூரசி கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இது வெறும் 130 ரூபா தான். எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கரெக்டாக கொடுத்தாலே போதும். நம்ம எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு மீட்டரில் ஏதாவது சார்ஜ் இல்லை வைக்கலனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் என்னென்னா இது ஏசி வோல்ட்டை தான் செக் பண்ண முடியுமே தவிர டிசி வோல்ட்டை செக் பண்ண முடியாது. அதாவது நம்ம பிஓசியிலேருந்து ரிட்டன் வர 12 வோல்ட்டை இதில் பார்க்க முடியாது. ஏன்னா இது மினிமமே 20 வோல்ட் டு 240 வோல்ட் வரை தான் இதில் செக் பண்ண முடியும். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ஃப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.